கங்குவா ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ட்ரெய்லரை உண்மையிலேயே பயங்கரமாக கட் பண்ணியிருக்காங்க. கங்குவா ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 2 மாதத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்கு. 2 மாதத்துக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய ட்ரெய்லர் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா படத்தோட ப்ரொமோஷன் நெக்ஸ்ட் லெவலில் இருக்க போகுதுங்கிறது நல்லாவே தெரியுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கங்குவாலேருந்து வந்த எல்லா அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸை பயங்கரமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியிருந்தது. இந்த ட்ரெய்லரும் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியிருக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே வேணாம். ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வாழ்கிற இந்த தீவில் பல மர்மங்கள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை இவங்க இந்த ட்ரெய்லரில் மட்டும் இல்லை, ஆல்ரெடி வந்த கிளிம்ஸ் டீசர் எல்லாத்துலேயுமே வந்துட்டு கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க திரும்ப திரும்ப இதை மென்ஷன் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் இந்த படம் பார்க்க வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு லாஜிக்கலாக எதிர்பார்க்கக்கூடாது. இந்த படத்தில் இருக்க போகிறது மேஜிக் தான். நான் ஃபஸ்ட்டு கங்குவா ட்ரெய்லரில் பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறது டிஎஸ்பி சாரோட பிஜிஎம் மட்டும்தான். நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க டிஎஸ்பி சாரோட பிஜிஎம் இந்த ட்ரெய்லரில் சரி இல்லைன்ற மாதிரி. அப்படிலாம் இல்லவே இல்லை. இந்த ட்ரெய்லரில் பெரிய ப்ளஸ்ஸே பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். ட்ரெய்லர் எப்படி கட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுக்க முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரியே டிஎஸ்பி சார் செம்மையாகவே பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காரு. ஆனால் அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னா கங்குவாவோட விஎஃப்எக்ஸ் டீமை பாராட்டி ஆகணும். ஏன்னா விஎஃப்எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம தேட்டர்ஸில் பார்த்த கல்கி படம் வந்து எந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸில் டாப் நாச்சாக இருந்ததோ அதே லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கங்குவாவும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. படத்தில் விஎஃப்எக்ஸ் வேற லெவலில் இருக்க போகுதுன்ற சொல்கிறதுக்கு உதாரணமாக இந்த ஒரு சீனே போதும். இந்த முதலையை குத்தி கிழிக்கிற மாதிரி சூர்யா சாருக்கு ஒரு சீன் வச்சுருக்காங்க. இந்த சீனில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு ஃப்ரேம்லேயே நம்ம எல்லாருக்குமே தெரிய வச்சிட்டாங்க இந்த படத்தில் சிஜி ஒர்க்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கன்னு. எனக்கு இந்த சீனை தாண்டி போட்டில் வந்து ஒரு சீன் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த பைரட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு போட் ஃபைட் இருக்குது போல். ஸோ அது ட்ரெய்லர் விஷுவலில் காட்டும் போதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செம்ம கூஸ் பம்ஸாக இருந்தது. ஒரு பைரட்ஸ் ஆஃப் த கேரிபியன் லெவலுக்குலாம் இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். இவங்க அந்த அளவுக்குலாம் கொடுப்பாங்களான்னு தெரில. அப்படி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே வேறு லெவல் தான். படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்க போதுங்கிறது ட்ரெய்லர் பார்த்தாலே நல்லாவே தெரியுது. ஏன்னா ட்ரெய்லர் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆக்ஷனாக மட்டும்தான் இருக்குது. நான் ஒரே ஒரு விஷயம் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து சலார் படம் ரிலீஸ் ஆயிருந்தது. சலாரில் வந்து பார்த்திங்கன்னா சண்டேலாம் எக்கச்சக்கமாக இருந்தது. எல்லா சண்டையும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எந்த சண்டையுமே நம்புகிற மாதிரி இருக்காது. படம் ஃபுல்லாக ஒரே சண்டையாக மட்டும்தான் இருக்கும். அந்த சண்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை தெவட்ட வச்சிருச்சு. அந்த படத்தை வந்து பார்க்கும்போது போர் அடிச்சிருச்சு. நான் அடித்து சொல்லுவேன், அந்த ஒரு மைனஸ் இங்கே கங்குவாக்கு ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது என்னடா ஒரே சண்டையாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த சண்டை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட பெரிய ஹைலைட்னே நான் சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு மேஜிக் உலகம். இங்கே இருக்கிற சண்டை எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்க போது. கண்டிப்பாக விஷுவல்ஸில் நம்மளை வந்து வாயை பழக்க வைக்க போகிறாங்க. அதனால கண்டிப்பாக என்னடா படம் ஃபுல்லாக சண்டையாக இருக்கேன்னு சொல்லிட்டு போர் அடிக்கிறதுக்குலாம் சான்ஸே கிடையாது. ஸோ சூர்யா சார் ஃபேன்ஸுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் செம்ம ட்ரீட் இருக்குது. ஏன்னா வந்துட்டு படத்தில் சூர்யா சாருக்கு 6 பேக் ஃபைட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ட்ரைபிள் ஷூட்லாம் வந்துட்டு அவர் கழட்டிடுறாரு இந்த போட்டில் நடக்கிற ஃபைட்டில். கண்டிப்பாக அது வந்து ஒரு மாசான ஃபைட் சீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியவே இல்லை. ட்ரெய்லர், டீசர், கிளிம்ஸ் இந்த எந்த வீடியோலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினான திஷா பட்னியை வந்து காட்டவே இல்லை. அவங்க படம் 2-3 டைம் லைனில் இருக்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் 2-3 போஸ்டர்ஸுமே வந்து வந்திருந்தது. ஆனால் படத்துலேருந்து வந்த எந்த ஒரு வீடியோஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு இப்போ இருக்கிற டைம் லைன் சூர்யா சாரையோ இல்லை அந்த மாதிரி கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா ரிவல் பண்ணவே இல்லை. கண்டிப்பாக இப்போ இருக்கிற டைம் லைன் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது பார்ட் 2 லீடாக கூட இருக்கலாம். கங்குவா ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படின்றத இவங்க ட்ரெய்லர்லேயே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. கங்குவா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு ஃப்ரேமை தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. சூர்யா சார் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை பார்க்குறாரு, அவர் குதிரையில் வந்துட்டு இருக்காரு. ஸோ அவரோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளராக தான் இருக்குது. மேபி இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் வில்லன் நினைக்கிறேன். நிறைய பேர் கார்த்தி சார் தான் அதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. யாராக இருந்தாலும் ஓகே தான். எப்படியா இருந்தாலும் ஒரு பெரிய ஆக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வில்லனாக இருக்க போகிறாரு. எது எப்படியோ படம் சம்பவமாக இருந்தால் ஓகே தான். ஏன்னா கங்குவாவே இவங்க 10 லாங்குவேஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுவும் 3Dயில். கண்டிப்பாக 3D விஷுவலோட பார்க்குறப்போ கங்குவா வேறு லெவலில் இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் என்கிட்ட கங்குவாவோட பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரெடிக்ஷன் சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. நான் இப்போ வரைக்கும் சொல்கிறது ஒன்று தான். எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேருக்கு கங்குவா மேலே இருக்கிற பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா 1000 கோடி தான். இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கங்குவாவோட எந்த ஒரு அப்டேட்டும் யாரையும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணலை. நெக்ஸ்ட் லெவலுக்கான ஹைப்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு போயிட்டுருக்கு. கண்டிப்பாக கங்குவாக்காக 2 மாதத்துக்கு முன்னாடி இவங்க ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் இவங்க வந்துட்டு பெரிய ப்ரொமோஷன் பிளான் வச்சுருக்காங்கிறது இதுலேருந்தே நல்லாவே தெரியுது. நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கும். ஆடியோ லான்ச்சே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போயிட்டு தனியாக ஈவெண்ட் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சான்சஸ் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கங்குவாவோட ட்ரெய்லரை தங்கலன் படத்தோட அட்டாச் பண்ணி தேட்டர்ஸில் ட்ரெய்லரை போட்டு காட்ட போகிறாங்க. கங்குவா ரிலீஸ் ஆன ஃபஸ்ட் டேலேயே 150 crore மேலே கண்டிப்பாக வசூல் பண்ணிடும். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுதுங்கிறது அந்த படத்தோட ரிவ்யூ பொறுத்து தான் இருக்குது. இப்போ வரைக்கும் என்னோட ப்ரெடிக்ஷன் 1000 கோடி. கங்குவா ட்ரெய்லர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.